கொஞ்ச நாளாவே பேக்கர்ஸோட வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். நெறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது அமௌண்ட் குடுக்காம போறது. அப்படி இல்ல அப்படின்னா, பழைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சு, இந்த மாரி நாங்க வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீக்ஸா நான் ஸ்கேமாவே பார்த்துட்டுருக்கேன். ஒரு ஸ்மால் பிசினஸ்ல போய் ஏன் இந்த மாரிலாம் பண்றாங்கன்னு தெரியல. கிடைக்கிற ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மி தான். வாங்குற அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் போட்டு இப்படி தான் நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். ப்ராஃபிட் வந்து கம்மியா தான் இருக்கும். இதில போய் ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அதுவும் இப்ப அட்வான்ஸா ஜிபே எல்லாம் வந்து இப்படி பண்றாங்க. அந்த டைமில் வராத டைமில் தான் 2020ல எனக்கு இது நடந்துச்சு. சென்னை, பெங்களூரில் கூட நான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பார்க்கல. என்னுடைய சொந்த ஊரில் புதுக்கோட்டையில நான் பார்த்தது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு டீ ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கிறவர் வந்து 4 கேஜி பட்டர்ஸ்காட்ச் கேக் வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாரு. அப்போலாம் வந்து நேரடியாக தான் வந்து என்கிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படி தான் முடியும். யாருக்குமே ஜிபே அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து செஞ்சுட்டேன். டயர் கேக் கிடையாது. ஒரே லேயரில் வச்சு பண்ணோம் இல்லையா அந்த கேக்கு. பெரிய கேக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வரவே இல்ல. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்ருக்கிறப்போ ஒரு 4:00 போல் ஒரு கால் வந்தது. மேம், எங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து கேக் வேணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. நாள் சொல்கிறோமேன்ட்டு 4 கேஜியில் வேணும் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். எப்படியாவது செஞ்சு தாங்க மேம் ப்ளீஸ். அதுவும் ஏர்லி மார்னிங் 6:00லாம் வேணும் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் உயிரே வந்தது. இல்லைங்க, இது ஆல்ரெடி வந்து செஞ்சு இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துருச்சு. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் மேலே இருக்க கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ இதே சிச்சுவேஷன் எப்போவுமே நடக்காது. நம்ம அலர்ட்டாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணாலுமே நான் நிறைய ஏமாந்தேன். க்ளோஸாக இருக்கிறவங்களே அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அமௌண்ட் கொடுக்காம போய் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகும். கால் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் முன்னாடியே வந்து அமௌண்ட்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தது. இது வந்து 3 கேஜி ரசமலாய் கேக் மரவப்பட்டியில் இருக்கிறவங்க வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பையனோட 2nd பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஜங்கிள் தீமில் கேக் வேணும்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி அந்த கேக் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.